60 வயசுக்கு மேல் இந்த 20 நிமிட பயிற்சி கால்கள்ல இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் கால்களை நல்லா வலுப்படுத்தவும் ரொம்ப உதவியா இருக்கும். இத பண்றதுக்கு நீங்க எங்கும் போக வேண்டாம், நின்ன இடத்திலேயே பண்ணலாம். எந்த பொருளும் தேவையில்லை. ஒரு நாற்காலியோ அல்லது கிச்சன் மேடையையோ பிடிச்சுக்கலாம். ஆரம்பம். முதல்ல உடம்பை தயார்படுத்த கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணுவோம். பயிற்சி முறை. இதுல மொத்தம் 10 விதமான பயிற்சிகள் இருக்கு. நேரம். ஒவ்வொரு பயிற்சியையும் 50 செகண்ட் செய்யணும். அப்புறம் ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 பயிற்சிகளையும் ஒரு முறை முடிச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி 2வது முறையும் செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு தடவையோட நிறுத்திக்கலாம். முக்கியமா கவனிக்க வேண்டியவை, உங்க உடம்புக்கு எது முடியுமோ அந்த வேகத்துல மட்டும் செய்யுங்க. நடுவுல ரொம்ப களைப்பா இருந்தா தாராளமா பிரேக் எடுத்துக்கலாம். வலி எதுனா தெரிஞ்சா உடனே நிறுத்திட்டு மெதுவா பண்ணுங்க. தாகம் எடுத்தா வீடியோவை அப்பவே நிறுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து அப்புறமா தொடருங்க. வார்ம் அப் பயிற்சிகள். 1. தோள் சுழற்சி, ஷோல்டர் ரோல்ஸ். முதல்ல உங்க தோள்களை காது வரைக்கும் மேல உயர்த்தி அப்படியே மெதுவா பின்னாடி கொண்டு போய் கீழே இறக்குங்க. இத செய்யும்போது உங்க தோள் மூட்டுகள் ரிலாக்ஸ் ஆகும், உடம்பும் மெதுவா சூடாகும். 2வது பக்கவாட்டு வளைவுகள், சைட் பெண்ட்ஸ். நேரா நின்னுக்கோங்க. கைகளை பக்கவாட்டுல வச்சிட்டு மெதுவா உடம்பை சாய்த்து கையே முழங்காலுக்கு வெளியில எவ்வளவு கீழே கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போங்க. அப்புறம் பழைய நிலைக்கு வாங்க. முன்னாடி குனியாம பக்கவாட்டுல மட்டும் சாயுறது முக்கியம். 3ஆம் மேல் உடல் சுழற்சி, அப்பர் பாடி ரொட்டேஷன். 2 கைகளையும் முன்னாடி நேரா நீட்டிக்கோங்க. இடுப்பு நேரா இருக்கட்டும், ஆனா மேல் உடம்பை மட்டும் அப்படியே மெதுவா ஒரு பக்கம் திருப்புங்க. அப்புறம் பழைய நிலைக்கு வந்துட்டு அதே மாதிரி மறுபக்கம் திருப்புங்க. இடுப்பு அசைவு, ஹிப் மொபிலிட்டி. இடுப்பு நல்லா ஃப்ரீயாக ஒரு காலை மட்டும் லேசா பக்கவாட்டுல தரையில தட்டிட்டு டேப் மறுபடியும் பழைய இடத்துக்கே கொண்டு வாங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி 2 கால்களுக்கும் செய்யுங்க. 5வது கணுக்கால் அசைவு, ஆங்கிள் மொபிலிட்டி. ஒரு பாதத்தோட குதிகாலை தரையில ஒரு புள்ளியில வைங்க. அப்புறம் முழங்காலை நல்லா உயர்த்தி அதே புள்ளியில உங்க கால் விரல்களால தட்டுங்க. மாத்தி மாத்தி குதி கால் விரல் அப்படின்னு தட்டணும். முழங்காலை எவ்வளவு தூரம் உயர்த்துறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க கணுக்காலுக்கு பயிற்சி கிடைக்கும். பக்கவாட்டில் அடி எடுத்து வைத்தல், சைடு ஸ்டெப்பிங். முதல்ல இடது பக்கமா 2 அடி எடுத்து வைங்க. அப்புறம் அப்படியே மறுபடி பழைய இடத்துக்கே, நாற்காலி பக்கத்துக்கே வந்துடுங்க. அதே மாதிரி வலது பக்கமும் 2 அடி எடுத்து வச்சுட்டு திரும்பி வாங்க. உங்களுக்கு கஷ்டமாயிருந்தா 1 அடி மட்டும் எடுத்து வச்சா போதும். நம்ம ஒரு கூட்டத்துல ஒருத்தரை தாண்டி போறதுக்கு எப்படி பக்கவாட்டுல நகருவோமோ அந்த மாதிரி அசைவுக்கு இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஒரு காலை நகர்த்திட்டு இன்னொரு காலை கொண்டு வரும்போது 2 பாதங்களுக்கும் நடுவுல உங்க இடுப்பு அகலத்துக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கால்ஃப் ரைசஸ். உங்க 2 பாதங்களையும் இடுப்பு அகலத்துக்கு நேரா தரையில வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா உங்க குதிகால்களை மட்டும் மேல தூக்குங்க. அப்படி தூக்கும்போது உங்க பெருவிரல் மற்றும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற விரல் மேல பாரம் கொடுத்து நிமிர்ந்து நில்லுங்க. அப்புறம் அதே மாதிரி மெதுவா குதிகால்களை கீழே இறக்குங்க. வேகமா குதிக்காம ரொம்ப நிதானமா இதை செய்யணும். இது உங்க கெண்டைக்கால் தசைகள், கால்ஃப் மசில்ஸ் நல்லா வலுவடைய செய்யும். ஹீல் ஃபிளிக்ஸ். உங்க குதிகாலை மெதுவா பின்னாடி தூக்கி உங்க பின்புறத்தை ஹிப்ஸ் தொடுற மாதிரி கொண்டு வாங்க. அப்புறம் மெதுவா காலை கீழே வைங்க. இதே மாதிரி ஒரு காலுக்கு அப்புறம் இன்னொரு காலுன்னு மாத்தி மாத்தி செய்யுங்க. இப்படி பண்ணும்போது காலோட முன் தசைக்கும் பின் தசைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது முழங்காலுக்கு பின்னாடி இருக்கிற தசைகளை வேலை செய்ய வைக்கும். இதனால கால்ல இரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கால் விரல்களை உயர்த்துதல், டோ ரேசஸ். உங்க முழு எடையும் குதிகால்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ
கால் விரல்களை மட்டும் அப்படியே தரையிலிருந்து மேல தூக்குங்க. அப்புறம் மெதுவா பழையபடி கீழே வைங்க. இது ஒரு சின்ன அசைவு தான். இத பண்றதுனால கணுக்கால்கள் நல்லா வலுவாகும். அதோட உங்க உடம்போட பேலன்ஸ், அதாவது சமநிலை சரியா வச்சுக்கவும் இது ரொம்ப உதவியா இருக்கும். முன்னோக்கிய லஞ்ச், ஃபார்வர்ட் லஞ்ச். நாற்காலிக்கு வலது பக்கம் வந்து நின்னுக்கோங்க. இப்போ உங்க வலது காலை மட்டும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. அப்படியே மெதுவா 2 முழங்காலையும் கொஞ்சம் வளைச்சிட்டு, மறுபடியும் வலது காலால தரையை அழுத்தி பின்னாடி வந்து நேரா நின்னுக்கோங்க. ரொம்ப தூரம் காலை வைக்கணும்னோ இல்ல ரொம்ப கீழே இறங்கணும்னோ அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சா போதும். நாம நடக்கும்போது திடீர்னு தடுமாறி விழாம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். வலது கால்ல செஞ்சு முடிச்சதும் அதே மாதிரி இடது காலுக்கும் செய்யுங்க. ஸ்குவாட்ஸ், ஸ்குவாட்ஸ். உங்க 2 பாதங்களையும் தோள்பட்டை அகலத்துக்கு கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாற்காலியில உட்கார்ற மாதிரி உங்க இடுப்ப பின்னாடி தள்ளி மெதுவா முழங்கால்களை வளைச்சு கீழே இறங்குங்க. அப்புறம் மெதுவா பழையபடி எழுந்து நேரா நில்லுங்க. இத செய்யும்போது முதுகை வளைக்காம நேரா நியூட்ரல் ஸ்பைன் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப முன்னாடி குனியாதீங்க. இந்த பயிற்சி உங்க தொடை தசைகள், பின்புற தசைகள், க்ளூட்ஸ், அப்புறம் வயிற்று தசைகள் எல்லாத்தையும் நல்லா வேலை செய்ய வைக்கும். விரல் நடை, டோ வாக். நாற்காலிய பிடிச்சுக்கிட்டே இடது பக்கமா ஒரு கால்வாசி 90 டிகிரி திரும்புங்க. இப்போ உங்க கால் விரல் நுனியில மட்டும் ஏறி நின்னு மெதுவா 4 சின்ன சின்ன அடி எடுத்து முன்னாடி நடங்க. அதுக்கப்புறம் பாதத்தை தரையில வச்சுட்டு அப்படியே மறுபக்கம் திரும்பி அதே மாதிரி நடங்க. இத செய்யும்போது அவசரப்படாம ரொம்ப நிதானமா அடி எடுத்து வைக்கணும். இத பண்றதுக்கு உங்க கிச்சன் மேடைய, கிச்சன் ஒர்க் டாப் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பேலன்ஸ் கிடைக்கும், சௌகரியமாவும் இருக்கும். ஆல்டர்னேட்டிங் ரிவர்ஸ் லஞ்ச். நாற்காலிய பிடிச்சுக்கிட்டு ஒரு காலை மட்டும் பின்னாடி எடுத்து வச்சு மெதுவா முழங்காலை வளைங்க. லஞ்ச் பொசிஷன். அப்புறம் பழைய நிலைக்கு வந்துட்டு அடுத்த காலை பின்னாடி வச்சு அதே மாதிரி செய்யுங்க. முன்னாடி காலை எடுத்து வச்சு செய்யறத விட இப்படி பின்னாடி காலை வச்சு செய்யறது உங்க முழங்காலுக்கு குறைவான அழுத்தத்தை கொடுக்கும். அதனால முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பச் சிறந்த பயிற்சி. செயல்பாட்டு ரீச், ஃபங்க்ஷனல் ரீச். இதுதான் கடைசி பயிற்சி. முதல்ல ஒரு சின்ன ஸ்குவாட் செய்யுங்க. அதாவது மெதுவா முழங்காலை வளைச்சு கொஞ்சம் கீழே இறங்குங்க. அப்புறம் அப்படியே நிமிர்ந்து எழுந்து கால் விரல் நுனியில நின்னுக்கிட்டே ஒரு கைய மட்டும் மேல நல்லா நீட்டுங்க. வீட்டுல உயரமான அலமாரியில ஜாமான் எடுக்கிறது இல்லைன்னா ஷாப்பிங் பேக் எடுத்து வைக்கிறது மாதிரியான அன்றாட வேலைகளுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவும். இது உங்க கால் தசைகளை இன்னும் நல்லா வலுப்படுத்தும். ஆழ்ந்த சுவாசம், டீப் பிரீதிங். கடைசியா அமைதியா நின்னுக்கோங்க. மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளிய விடுங்க. ஒரு 5 முறை இப்படி செய்யுங்க. இப்போ உங்க மனசும் உடம்பும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த எளிமையான பயிற்சிகள் உங்க உடம்பை ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் வச்சுக்க ரொம்ப உதவும். தினமும் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி இத தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே உங்க உடம்புல நல்ல மாற்றத்தை உணரலாம். பயிற்சி செஞ்சு முடிச்சதும் மறக்காம நிறைய தண்ணி குடிங்க. லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஆரோக்கியமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.